gtbc.fm. செய்திகள். அதிகார பகிர்வு 13ஆம் திருத்தச் சட்டமூலம் ஆகியன குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாரென ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. அதிகார பகிர்வு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த அரசாங்கம் அழைப்பு விடுத்தால் அதனை ஏற்றுக்கொள்ள தயாரென ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன் அமரதுங்க தெரிவித்தார். 13ஆம் திருத்த சட்டமூலத்தை அமல்படுத்துவது குறித்து அரசாங்கம் எதிர்க்கட்சிகளுடன் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். காவல்துறை அதிகாரம் உள்ளிட்ட அதிகார பகிர்வுகள் குறித்து காத்திரமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் காணப்படுகின்ற காரணத்தினால் 13ஆம் திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பில் தனி தீர்மானம் எடுக்க முடியும் என அரசாங்கம் கருத முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் சுதந்திரமானதும் நியாயமானதுமான முறையில் தேர்தல் நடைபெறுமா என்பதில் சந்தேகம் நிலவி வருவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். இது தொடர்பில் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியவிற்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக பிரசார கூட்டங்கள் நடைபெறவுள்ள நிலையில் கூட்டமைப்பு இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, சபாநாயகர் சமல் ராஜபக்ச மற்றும் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ச ஆகியோருக்கும் இந்த கடிதத்தின் பிரதிகள் அனுப்பப்பட்டுள்ளன. எதிர்வரும் ஜூலை மாதம் 23ஆம் தேதி 63 உள்ளூராட்சி மன்றங்களில் தேர்தல்கள் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நடத்திய கூட்டம் ஒன்றின் மீது இராணுவத்தினர் நடத்திய தாக்குதல் குறித்து இந்த கடிதத்தில் வருத்தம் வெளியிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் 23ஆம் தேதி அரசாங்கத்துடன் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைகளின் போது இந்த விடயம் குறித்து சுட்டிக்காட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் அமைப்பு தடைகளை விதிக்கக்கூடிய அபாயம் காணப்படுவதாக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவை மாநாட்டில் இலங்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறான அச்சுறுத்தல்களின் போது ஆதரவளிக்கக்கூடிய சில நாடுகளின் பூரண ஆதரவினை அரசாங்கம் இன்னமும் பெற்றுக்கொள்ள தவறியுள்ளதாக பெயர் குறிப்பிட விரும்பாத ஆளும் கட்சியின் சிரேஷ்ட அமைச்சர் ஒருவர் தெரிவித்தார். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்று முடிந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 17ஆம் அமர்வில் இலங்கைக்கு போதியளவு ஆதரவு கிடைக்கவில்லை என அவர் குறிப்பிட்டார். அமர்வுகளில் கலந்து கொண்ட அமைச்சர் மஹிந்த சமரசிங்கே இந்த நிலைமைகள் குறித்து சிரேஷ்ட தலைவர்களுக்கு ஏற்கனவே அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு 9 நாடுகள் மட்டுமே பகிரங்கமான ஆதரவை வெளியிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அதிகளவான நாடுகள் இலங்கைக்கு எதிரான நிலைப்பாட்டையே கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள அமர்வுகளில் இலங்கைக்கு எதிராக தீர்மானம் ஒன்றை அமெரிக்கா சமர்ப்பிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அவர் தெரிவித்தார். இந்த தீர்மானத்திற்கு ஏனைய நாடுகளின் ஆதரவினை திரட்டும் முனைப்புகளில் அமெரிக்கா தீவிரம் காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார். இறுதிக்கட்ட யுத்தம் தொடர்பில் எவ்வாறான நடவடிக்கை எடுப்பது என்பது தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் கவனம் செலுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச ரீதியில் இலங்கை பாரிய நெருக்கடி நிலைமையை எதிர்நோக்கக்கூடிய அபாயம் காணப்படுவதாக குறித்த அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க மத்திய நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ள அழைப்பாணையை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நிராகரித்துள்ளார். 30 மில்லியன் அமெரிக்க டாலர் நஷ்டஈடு கோரி ஜனாதிபதிக்கு எதிராக 3 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்க நீதிமன்றினால் அனுப்பி வைக்கப்பட்ட அழைப்பாணையை அலரி மாளிகை ஏற்றுக்கொள்ள மறுத்ததாகவும் பின்னர் அந்த அழைப்பாணை நிதியமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எமது நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு அமைய இவ்வாறான அழைப்பாணைகளுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என நிதியமைச்சின் செயலாளர் சுகத் ஹம்ல தெரிவித்துள்ளார். நாட்டின் இறையாண்மைக்கு தேசிய பாதுகாப்பிற்கும் குந்தகம் ஏற்படக்கூடிய வெளிநாட்டு சட்டத்திட்டங்களை நிராகரிப்பதற்கு இலங்கை அரசியல் சாசனத்தில் இடமிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வாறான நடவடிக்கைகளின் மூலம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அமெரிக்க விஜயங்களை தடுத்து நிறுத்த முடியாது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
சர்வதேச ரீதியில் இலங்கை தனிமைப்படுத்தப்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் சீர்திறனற்ற தன்மையினால் சர்வதேச அரங்கில் நாடு பெரும் நெருக்கடிகளை எதிர்நோக்க நேரிடலாம் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். யுத்தத்தின் பின்னரான இலங்கையின் நல்லிணக்கு மற்றும் அபிவிருத்தி பணிகள் இது மோசமாக பாதிக்கும் என அவர் சுட்டிக்காட்டினார். சேனல் 4 ஊடகத்தின் ஆவணப்படம் நாட்டின் நன்மதிப்பிற்கு பெரும் களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். ராஜதந்திர விவகாரங்கள் தொடர்பில் அரசாங்கம் பின்பற்றி வரும் தூர நோக்கற்ற கொள்கைகளே இதற்கான காரணம் என அவர் வலியுறுத்தினார். சேனல் 4 ஊடகத்தில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட ஆவணம் போலியானது, பிரிவினைவாதிகளால் உருவாக்கப்பட்டது என்றால் குறித்த ஊடகத்திற்கு எதிராக அரசாங்கம் வழக்கு தொடர முடியும் என அவர் குறிப்பிட்டார். சேனல் 4 பிரித்தானியாவின் ஊடக நிறுவனம் என்றும், எனவே அதற்கு எதிராக வழக்கு தொடர்ந்து நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய சகல சந்தர்ப்பங்களுக்கும் அரசாங்கத்திற்கு காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போலியான தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தால் பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்ற ரீதியில் சேனல் 4 ஊடகத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். யுத்தத்தில் வெற்றியீட்டிய படைவீரர்களுக்கான நினைவு துவிகளை அமைப்பதனை விடவும் படைவீரர்களுக்கு ஏற்படும் களங்கத்தை நீக்குவதே முக்கியமானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களை வெளியிடுவோரை தேச துரோகிகளாக முத்திரை குத்தும் கலாச்சாரம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் எனவும் மங்கள சமரவீர வலியுறுத்தினார். தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் இராணுவத்தினர் மன்னிப்பு கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சில இராணுவ படைவீரர்கள் நடத்திய தாக்குதல் தொடர்பில் இராணுவத்தினர் மன்னிப்பு கோரியதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மஹிந்த கத்ருசிங்கவிற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு இடையில் நேற்று விசேட சந்திப்பொன்று நடைபெற்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் வடக்கில் மேற்கொள்ளும் அரசியல் நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தப்பட மாட்டாது எனவும் தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் எனவும் உறுதி வழங்கப்பட்டது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் இராணுவ காவல்துறையினரும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். யாழ்ப்பாணம் அளவட்டியில் நடைபெற்ற அரசியல் கூட்டம் ஒன்றை இலக்கு வைத்து இராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. 30க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் இந்த தாக்குதலை நடத்தியதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த தாக்குதலில் கட்சி உறுப்பினர்கள் மட்டுமின்றி அமைச்சு பாதுகாப்பு உத்தியோகர்களும் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழர் பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண்பதற்காக நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை அமைக்கும் அரசின் யோசனையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு அடியோடு நிராகரித்துள்ளது. அது பற்றி கூட்டமைப்பு ஒருபோதும் கண்டுகொள்ளாது எனவும் அப்படியொரு குழு அமைக்கப்பட்டால் அதில் பங்கெடுக்கப் போவதில்லை எனவும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதராஜா தெரிவித்தார். இதேவேளை இந்தியாவும் இந்த தெரிவுக்குழு யோசனை தொடர்பில் திருப்தியாக இல்லை எனவும் தெரிய வருகிறது. கடந்த 10ஆம் தேதி கொழும்பு வந்திருந்த இந்திய மூவரணி இந்திய பிரதமரின் தேசிய பாதுகாப்பு செயலாளர் சிவ்சங்கர் மேனன், வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் நிருபமா ராவ், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பிரதீப் குமார் ஆகியோர் அதில் இடம்பெற்றிருந்தனர். மூவர் அணியை சந்தித்த ஜனாதிபதி தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதை நோக்காக கொண்டு நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை தான் அமைக்க உத்தேசிக்கிறார் என தெரிவித்திருந்தார். அதன் பின்னர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாடாளுமன்றத்துக்கு சென்றிருந்த போது தெரிவுக்குழுவை அமைப்பது குறித்து ஆராய்ந்தார் என்று செய்திகள் வெளியாகியிருந்தன. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் தலைவர்களே நாடாளுமன்ற தெரிவுக்குழு யோசனையை அப்போது முன்வைத்தார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த வாரத்தில் தெரிவுக்குழு அமைக்கப்படலாம் என்று அரசு தரப்பு செய்திகள் கூறுகின்றன. இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பில் மீண்டும் ஒரு தெரிவுக்குழுவை அரசு அமைப்பதில் இந்தியாவுக்கு உடன்பாடு இல்லை என்று எமது அரசியல் வட்டாரங்கள் ஆணித்தரமாக தெரிவிக்கின்றன. இனப்பிரச்சினை இலங்கையின் உள்விவகாரம் என்பதால் அரசியல் தீர்வை காண்பது தொடர்பில் கொழும்பு அரசை முடிவு செய்ய வேண்டும் என்று இந்தியா வெளிப்படையாக சொல்லி வந்தாலும் தெரிவுக்குழு, அனைத்து கட்சி குழு போன்றவற்றை அமைத்து காலத்தை மஹிந்த வீணடிப்பதை புதுடில்லி விரும்பவில்லை என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று அமைக்கப்பட்டால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதனை ஆணித்தரமாக எதிர்க்கும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார். சந்திரிகா காலத்தில் மங்கள முனசிங்க குழு, திருவுப்பதி என்பனவும் மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் அனைத்து கட்சி குழுவும் அமைக்கப்பட்டன. இவை அனைத்தும் தத்தமது தீர்வு திட்டங்களை முன்வைத்துள்ளன. ஆனால் அவற்றால் என்ன நேர்ந்துள்ளது? இறுதியில் அனைத்து கட்சி குழு ஒரு தீர்வு திட்டத்தை ஜனாதிபதியிடம் கையளித்திருந்தது. அதில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கி இருக்கின்றன என்பது எமக்கு தெரியும். ஆனால் இன்றைய அரசு அதனை பேச்சு மேசையில் வைத்து தீர்வை நோக்கி நகர்த்துவதற்கு தயாராக இல்லை. அதுபோன்றே நாடாளுமன்ற தெரிவுக்குழுவும் இருக்கப் போகிறது. எனவே அப்படியொரு குழு அமைக்கப்பட்டால் கூட்டமைப்பு அதனை அடியோடு நிராகரிக்கும் எனவும் அனைத்து கட்சி குழுவில் நாம் எப்படி இறுதி வரை பங்கேற்கவில்லையோ அதுபோலவே இதிலும் பங்கெடுத்துக் கொள்ள மாட்டோம் எனவும் மாவை சேனாதராஜா தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் உள்ள தற்போதைய சிங்களவர்கள் இந்தியாவின் கேரள மாநிலத்திலிருந்து இலங்கையில் குடியேறியவர்களின் வம்சாவளியினர் தான் என தென்னிந்தியாவைச் சேர்ந்த பிரபல வரலாற்று ஆய்வாளர் எஸ் முத்தையா கூறியுள்ளார். இந்து ஆசிய தொல்பொருள் ஆய்வு மையம் சென்னையில் நேற்று முன்தினம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஆய்வாளர் இவ்வாறு தெரிவித்தார். முதலாம் பராக்கிரமபாகு, 6ஆம் பராக்கிரமபாகு ஆகிய அரசர்கள் சேரநாட்டிலிருந்து கூலிப்படைகளை வரவழைத்திருந்தனர். இந்த கூலிப்படைகளை சேர்ந்தவர்கள் இலங்கை பெண்களை திருமணம் செய்து இலங்கையில் நிரந்தரமாக தங்கிவிட்டனர். தற்போதைய சிங்களவர்கள் இந்த கூலிப்படைகளின் தலைமுறையினராகத்தான் இருக்க வேண்டும் எனவும் இதற்கான ஆதாரங்கள் உள்ளனவும், மேலும் சேரநாடு என்பது தற்போதைய கேரளா, தூத்துக்குடி மற்றும் நாகர்கோவில் ஆகிய இடங்களை கொண்டு இருந்தது எனவும் முத்தையா தெரிவித்துள்ளார். தாயக செய்திகள் கேட்டீர்கள். இந்திய செய்திகள். தமிழகத்தின் முக்கியமான மனிதுரிமை வழக்கறிஞரான புகழேந்தி தலைமை வகிக்கும் தமிழக மக்களுரிமை கழகம் அமைப்பின் சார்பில் இலங்கை அதிபர் ராஜபக்சவை போர்வுக் குற்றவாளியாக அறிவிக்க கோரி கன்னியாகுமரி முதல் சென்னை வரை பிரச்சார பயணம் முன்னெடுக்கப்படுகிறது. நேற்று கன்னியாகுமரியில் இந்த பிரச்சார பயணத்தை துவக்கி வைத்து புகழேந்தி பேசினார். இந்த பிரச்சார பயணம் கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு நாகர்கோவில், தக்கலை, மார்த்தாண்டம், அருமனை, பூதம்பாண்டி அரசியல் வாய்மொழி வழியாக திருநெல்வேலி சென்று அங்கிருந்து தூத்துக்குடி செல்கிறது. முன்னதாக இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாகவும் இலங்கை அரசின் அராஜகங்களை கண்டித்தும் தமிழ் மக்கள் உரிமை கழகத்தின் உறுப்பினர்களாகிய கபிலன், முத்துராசு, செம்மணி ஆகியோர் பேசினர். பிரசார பயணத்தையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஈழத்தமிழர் நலனுக்காகவே கப்பல் விடப்பட்டுள்ளதென ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி, கொழும்புக்கிடையே விடப்பட்டுள்ள பயணிகள் கப்பல் தொடர்பாக தமிழக அரசு உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் கோவையில் செய்தியாளர்களிடையே பேசும்போது, இந்தியா இலங்கை இடையே கப்பல் போக்குவரத்து என்பது தமிழர்களின் நூற்றாண்டு கனவு எனவும் கடந்த பிப்ரவரி, மார்ச் மாதத்திலேயே கப்பல் போக்குவரத்தை தொடங்க திட்டமிடப்பட்டு இருந்ததாகவும் தெரிவித்தார். லிபிய போரின் காரணமாக அங்கு தவித்த இந்தியர்களை மீட்டு தாய்நாட்டுக்கு கொண்டு வருவதில் இந்த கப்பல் பயன்படுத்தப்பட்டதால் அப்போது தாமதம் ஏற்பட்டது. தற்போதுதான் இலங்கை இந்தியா இடையே கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது. விமான கட்டணம் கூடுதலாக இருப்பதால் நடுத்தர மக்களுக்கு சிரமத்தை அளிக்கிறது. இந்தியா இலங்கை கப்பல் போக்குவரத்து மூலம் நடுத்தர மக்களுக்கும் இருநாட்டு தமிழர்களுக்கும் நன்மை கிடைத்து வருகிறது. இலங்கை தமிழர்களின் நலனுக்காக மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. இலங்கை தமிழர்களின் மறுவாழ்வுக்காக நிதியுதவி உள்ளிட்ட பல்வேறு உதவிகளையும் மத்திய அரசு அளித்து வருகிறது. இலங்கையில் சிங்களவர்களுக்கு இணையான உரிமைகளுடனும் பாதுகாப்புடனும் வாழ உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. மத்திய நிதி மந்திரி பிரணாப் முகர்ஜியும் இதற்காக இலங்கை சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட சிவசங்கர் மேனன் இலங்கைக்கு சென்று பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். இலங்கை தமிழர்களின் மறுவாழ்வுக்காகவும் உரிமைக்காகவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய செய்திகள் கேட்டீர்கள். உலகச் செய்திகள். நேட்டோ கூட்டுப்படையினர் நடத்திய தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. லிபிய தலைநகர் ட்ரிபோலியில் உள்ள வீடொன்றின் மீது நேட்டோ படையினர் தாக்குதல் நடத்தியதாக லிபிய அதிகாரிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து நேட்டோ படையினர் எவ்வித பதிலையும் இதுவரை அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களே இவ்வாறு தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நேட்டோ படையினர் நடத்தி வரும் தாக்குதல்களினால் லிபிய மக்கள் பெரும் அதிருப்தி அடைந்துள்ளதாக லிபிய அரசாங்க தரப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். நேட்டோ படையினர் வேண்டுமென்றே சிவிலியன்கள் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தி வருவதாக அந்த நாட்டை பிரதி வெளியுறவு அமைச்சர் கலீட் ஹாகிம் தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள் கேட்டீர்கள்.